தாவைக்கால சேர்ந்துட்டீங்களா? மாடுலேஷன் அண்ணன் மாடுலேஷன் வருது. அப்பா எவ்வளவு நினைச்சிட இந்த ஸ்பேஸ்ல தலைவன் குரலை கேட்டு. அப்பா எவ்வளவு நாள். வெல்கம் வெல்கம் வெல்கம். டேய் இப்ப வாங்கடா, டேய் இப்ப வாங்கடா. கூட்டமா வா, கூட்டுக்குள்ளமா வா, நீ ஒத்து மொத்தமா வா, பறந்து வா, பல்ல பாக்காம வா. என் தலைவன் ஒருத்த ஆளு மொத்தமா காலி பண்ணி இது அந்த தூக்குவாங்க. வடிவேல் காமெடி மாதிரி இருக்கு. ஐயா ஐயா, நானே ஒரு நாள் ஏதோ டைம் கிடைச்சுன்னு வந்திருக்கேன். அதுக்குள்ள பாத்தீங்களா கேஸ் எழுதி இந்த ஒரு நாள்ல எத்தனை கேஸ் எழுத முடியுமோ எழுதிடலான்னு ஒரு ட்ரை பண்ண. அப்புறம் ஒயிட் பேர் சுத்தி யாரும் இல்லல்ல. போனாங்க, இப்போ பாதியில கேன்சல் ஆயிடுச்சு, அதனால திருப்பி வந்துட்டாங்க. இல்லைன்னா மத்தியானமே ஜாயின் பண்ணிருப்பேன். மத்தியானமே ஸ்பேஸ் ஜாயின் பண்ணலாம் பார்த்தேன். அப்புறமா சொல்வதான உண்மை மாதிரி போகுது. ஸ்பேஸ் வர வர நிகழ்ச்சிகள்லாம் அந்த மாதிரி இருக்கு. நியூஸ் எல்லாம் பாத்தீங்களா? டிவில பார்த்து பாத்துருப்பீங்க என்ன நடந்திருக்குன்னு. இல்ல இப்ப நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் தான். இப்ப இந்த கொசு மருந்து அடிப்பாங்க கார்பரேஷன்ல வந்து, ஆனா கொசுவே சாவல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சரி, குரோ கில்லர்னு வச்சுக்கிட்டு அந்த காக்கா ஜாலியா தான் இருக்கு. நீங்க என்னத்த குரோ கில்லர் பேர் மட்டும் வச்சுட்டு மருந்து அடிச்சுன்னு உட்காந்துருக்கு. எஃபெக்டே இல்லையா? இப்ப இல்ல புரியல. எஃபெக்ட் வேணும்னா ஏதாவது அவனுக்கு போய் உட்காந்து கேஸ் கொடுக்கணும், நான் உள்ள போய் உட்காந்து உட்காரணும். அதான் நீங்க எதிர்பார்க்கறீங்க அதானே? அப்புறம் ஜாமீன் தேடி எல்லாரும் நாங்க சுத்தணும். அவன் ஜாமீன் வாங்குற மாதிரிலாம் தெரியல. எக்ஸ் ஒய் பிரிவு பாதுகாப்பு வாங்கிட்டு இருக்கிறான். நம்ம வந்து சங்கீதா சப்போர்ட்டரா மாறிட போறேன் நானு. என் பக்கம் நியாயம் இருக்கும்ல. எங்க ஜிப்சி, எங்க ஜிப்சியை கூப்பிடுங்க. ஒயிட் பேர் வந்திருக்காருன்னு போன் பண்ணி சொல்லிடுறேன். இருங்க, நீ பேசிட்டு இருங்க. ஒயிட் பேர் என்னத்த பேசுறது, உங்க ட்வீட் எல்லாம் பாக்குறதுக்கு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? இல்ல ஆனா இதுல ஒரு நல்லது என்னன்னா, இந்த அஃபேர் வச்சிருக்க அப்பனுங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பானுங்க. இப்போ பரவாயில்ல, நம்ம பையன் கள்ளக்காதலை சப்போர்ட் பண்றான், நம்ம காதலுக்கும் சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா அந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறாங்க. ஐ ஜஸ்ட் ஸ்போக் டு மை மாம் அப்படின்னு. கள்ளக்காதல் நல்லதுதான் அப்படி. உன் புருஷன் கூட கள்ளக்காதல்ல தான் இருக்கா பக்கத்து. அப்ப மட்டும் அஃபெண்ட் ஆயிடும். ஒயிட் பியர் ஓகேமா? ரொம்ப நாள் ஆச்சு. சௌக்கியம்லாம் இல்ல. ஓகே சௌக்கியம் இல்ல ஓகேவா? ஓகே ஓகே. பர்சனல் நீங்க சௌக்கியமா அரவிந்த் சார்? நல்லா இருக்கேன். நானும் ஒரு மாசம் இந்த சைடு வரல. அப்புறம் நான் கொஞ்சம் இப்பதான் வந்துட்டு இருக்கேன். ஆமா, வாய்ஸ் மாறிட்ட மாதிரி இருக்கு. வாய்ஸே மாறிட்ட மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் மாறல. ஒயிட் பியர், உங்க ஃபேன் ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க, ஏன் அடிக்கடி வரமாட்டேங்கிறீங்க, என்னாச்சு, அவங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு இருக்கிறாங்க. நான் வந்து இந்த வடிவேலு பள்ளத்தாக்குல வந்து ஐயோ ஹவுஸ்ஃபுல்லு, இனிமே யாரும் வராதிங்க, அந்த மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன். கபிலம் ப்ரோ, இப்போ ஒயிட் பேர் ஒன்று சொன்னது பார்த்து கேட்டீங்களா? நீங்க ஜிப்சி ப்ரோட்ட போன் பேசும்போது ஒரு தகவல் சொன்னாரு, ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன், என்ன மாதிரியான நிலைமை நாட்டுல இருக்குன்ட்டு. ஆமா 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 ஆமா. விழுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, மைக்க கூட ஆன் பண்ண. ஒயிட் பேர், நீங்க ஒரு நாள் வந்தாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, வந்துட்டு என்ன சொன்னாங்க, எங்கங்க அவரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? ஒயிட் பேருங்க, அந்த கரடி போட்டோ. ஒயிட் பேர்னு சொல்ல தெரியல, கரடி போட்டோ ஒருத்தர் பாருங்க. ஆமாங்க, ஏங்க அப்படின்னு. இல்ல அவர்லாம் இப்ப வர்றதே இல்லையே, என்னாச்சுங்க, சண்டையா உங்களுக்கும் அவருக்கும்? ஏங்க என்னங்க அப்படின்னு கேக்குறேன். இல்லைங்க வர்றதே இல்லையே, அதனால கேட்டேன் அப்படின்னாரு. இல்லைங்க அவர் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு, அவர் கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வர்றதுக்கு நாள் ஆகும் அப்படின்னு முதல் நாள் சொன்னேன் ஒயிட் பேர். அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு நம்ம அசோக் சார் வந்து கேட்டாரு, என்னாச்சு நம்மால் ஒயிட் பேர் எங்க பேசுறீங்களா கபிலம் ப்ரோ அப்படின்னு. ஒரு 4 நாள் முன்னாடி தான் கேட்டாரு. ஏன் அவர் கொஞ்சம் அந்த நேரம் பார்த்தா நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு நான் இல்லைங்க அவர் கொஞ்சம் வேலையா இருக்காருங்க, என்ன பண்றது, கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கு, முடிச்சுட்டு வந்துட்டு வருவாருங்க அப்படின்னேன்.
நம்பல அசோசர் நம்பல. ஆமா ஆமா. இல்ல இதுவே நான் வந்து சரி இவ்வளவு பெரிய வெளிப்படையா வந்ததுனால சும்மா ஒரு ட்வீட் போடலாம் தான் சைனினே பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு. சரி நம்ம ஆளுங்களாம் என்ன போட்டு அடிக்கிறீங்கன்னு பாக்கணும். வைரல் ஆயிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் வைரல். அண்ணன் அண்ணியை பத்தி தான் பேசுறாங்க. 2 பேருக்கும் அண்ணன் அண்ணனுக்கு வெட்டிக்கிச்சு, மோதிக்கிச்சு, குத்திக்கிச்சு. இதுல அண்ணியை போட்டு டார்கெட் பண்றாங்க. ஜிப்சி எனக்கு வந்து வந்துட்டாப்ல, ஐ ஜஸ்ட் ஸ்போக் டு மை ஜிப்சி மாம் வந்துட்டாப்ல, இன்னைக்கு highlights. ஜிப்சி வந்துட்டாப்ல. ஓகே, இதுக்கு தான் கால் பண்ணேன் ஜிப்சிக்கு. பாஷா பாய் வந்துட்டாப்ல. ஒயிட் பியர் இப்பதான் வந்தாருடா, அதுக்குள்ள ஒயிட் பியர் பேர்ல ஐடி ஓப்பன் பண்ணிட்டு வரீங்களாடா? உங்களுக்கு எல்லாம் மனசாச்சு இருக்காடா? ஆமா ஆமா கபிலம் ப்ரோ, நான் சொன்னேன் பாருங்க ஐடி ஏன் நான் வந்து டெலிட்டே பண்ணாம வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நம்ம இருக்கும்போதே ஃபேக் ஐடி ரெடி பண்ணிடுறானுங்க. அவன் அப்படி ஒயிட் பியர்னு ஓபன் பண்ணா கூட பரவாயில்ல. ஒயிட் பியர் அவன் ரிக்வஸ்ட் கொடுத்தது எப்படின்னா ஒயிட் பியர் பொண்டாட்டின்னு போட்டு வச்சுட்டு இன்னொரு கரடி போட்டோ போட்டு வச்சுட்டு வந்திருக்கான். நான் வந்து விஜய் ஃபேனா மாறிட்டேன். கேக்குதா ப்ரோ? செங்கல்பட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க யாரா இருந்தாலும். பேசுற பாஷா பாய். ஜிப்சி கேக்குதா? ஒயிட் பியர் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் பாஷா பாய். ஜாலியா போது பலி. ஆமா ஃபுல் பண்ணுதான். ஜிப்சி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வாட்ஸ்அப் கால் பண்ணா எடுக்கல. நானும் 10 நிமிஷம் கத்திருந்தேங்க ப்ரோ. நீங்க யாரும் மதிக்கல, பாடி கிளம்பிட்டேன். ஒரு கெட்டவனு கிடைக்கிற எல்லா மரியாதையும் நல்லவனு கிடைக்க மாட்டேங்குது ஸ்பேஸ்லயே. அப்ப என்னத்துக்குன்னு கிளம்பிட்டேன் நான் பாட்டு. கோச்சிக்கிட்டீங்களா? சத்தியமா தான் சொன்னேன். அவன் பாட்டு என்னமோ பேத்திட்டு இருக்கான், அவன் வினோத் ஒண்ணு பேத்திட்டு இருக்கான், நீங்க பாட்டு மியூட் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் பேசுறதுக்கு இங்க என்ன இருக்கு? நான் பாட்டு கிளம்பிட்டேன். சரி போ, மேட்ச் தான் இருக்கு, போய் பாப்போன்னு கிளம்பிட்டேன். எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். சரி பார்த்தேன் ஒயிட் பேர் வந்திருக்கு, அதனால வந்தேன். எது பாத்தீங்களா, சண்டை நடந்தது கூட தெரியாம ஒரு ஸ்பேஸ்லயே இல்ல ஒயிட் பேர். இங்க இருக்குது அஜித் ஃபேன், ரஜினி ஃபேன் இருக்காங்க. அண்ணன் பொண்டாட்டி இன்னைக்கு ஓடி போச்சு, என்ன கேஸ் போட்டிருக்கு. எங்களை வச்சு பேசுனா அவன் டிஎம்கே கிட்டே போறான் ஜிப்ல, அதை விடுறான்றேன். இவங்களும் அதையே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்து கேளுங்க. அதுக்கப்புறம் வேற நான் ஒரு 1 மினிட் கேட்டேன், அது கிடைக்கல. ஒருத்தன் இல்லையா கிடைக்கல எனக்கு. யாராவது சொல்லுங்க, இங்க மைக்ல இருந்து யாராவது சொல்லுங்க, நான் பேசணும் சொல்லுங்க. மொசகுட்டி தான் நடுவுல உள்ள வந்திருக்கும். சாரி ஜிப்சி. யாரும் வரல, நீங்க தான் பேசுனீங்க. அவன் பேசிட்டு இருந்தான். பிங் மேன் பேசிட்டு இருந்தான். இந்த குரூப்லயே பஞ்சாயத்து வருதுல இன்னும் முடியல. இல்ல ஒயிட் பேர் அவன் ஒயிட் பேர் அவன் சொல்றேன் கேளுங்க. அவன் பியூர் பிஜேபி. அவன் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அவன் வந்து வேற ஒரு கட்சியோட சார்ந்தவன். அவன் அந்த கட்சினே அவன் சொல்லிக்கல. ஆனா அதுக்கு பதிலா அவன் விஜய் ஃபேன் சொல்லிக்கிட்டு இங்க வந்து டிஎம்கே தான் அட்டாக் பண்ணான். நீ அட்டாக் பண்ணிக்கோ, அது டிஎம்கே ஸ்பேஸ்ல போய் பண்ணிக்கோடா. இது நான் விஜய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னா நீயே அவனை வந்து காப்பாத்திக்கிறேன்னு. இல்ல அவன் பண்ண தப்புதான் விஜய் பண்ணது எல்லாமே தப்புன்னு ஒத்துக்கிறான். அவங்ககிட்ட நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க? அவன் விஜய் எங்க டிஃபெண்ட் பண்ணானா? சொல்லுங்க. நம்ம கேட்ட கேள்விக்கு விஜய் டிஃபெண்ட் பண்ணானா? அது தப்புதான். அப்புறம் அவன் கேட்ட கேள்வி எங்க போறான்? அங்க போறான். அதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் மொசகுட்டி ஒரு டீடைல் எக்ஸ்பிளேஷன் பண்ண போனாப்ல, அப்படியே ஹோல்ட் பண்ணி மொசகுட்டி மைக்குக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு 1 மினிட் கொடுங்க. நான் வினோத்தும் கிராஸ்லாம் பேசிட்டு இருந்தான். அவன் இருக்கிறான், அவனையும் விடுறான்றேன். இல்ல ஜிப்சி ப்ரோ வந்து ஓகே, உண்மையா நியாயமா இருந்தா இல்லன்னா நான் பேசுறேன் ஆர்வத்துல. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ண வைப்போம். அதுல ஜிப்சி பேச எனக்கு காதுல விழாம அது வேண்டான்றேன். அவன் பேச அவன் நிஜமா சொல்றான், அவன் விஜய் ஃபேன் கிடையாது கபிலன். பிங்க் மேன் விஜய் ஃபேன் கிடையாது. அவன் இன்னைக்கு டிபி எல்லாத்தையும் பேர்லாம் மாத்திட்டு தான் வந்திருக்கான் ஜிப்சி. ஆக்சுவலி நான் தெரியாம தான் கொடுத்தேன். அவன் பேசுனதுக்கு அப்புறம் நான் விஜய் ஹேட்டர் தான்டா பேசுறா அப்படின்னு, நான் ஹேட்டர் தான்டா பேசுறா, என் கூட பேசுறா அப்படின்னு. அப்பவும் டிஎம்கேக்கு தான் போவானா? அப்புறம் எதுக்கு இந்த ஸ்பேஸ்ல அவன் இருக்கணும் சொல்லுங்க? அவன் அண்ணனை காப்பாத்த வரான். பேரு என்னங்க? பிங்க் மேன். இப்ப காம்ரேட் நீங்க இருக்குமா வருவானே பிங்க் மேன் சொல்லி ஒருத்தன் வருவான்ல ஒயிட் பேர். அவன் நம்ம போட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஒயிட் பேர். எப்பவுமே வந்து அடி வாங்கிட்டு போறவன் தான் அவன். இல்லங்க சும்மா தான் கலாய்க்கிறேன். அவன் இப்ப காம்ரேட் முந்தனே இவரு செத்துட்டாருல, நல்லகண்ண இருந்தாருல, அதனால இப்ப காம்ரேட்னு சொல்லி போட்டுக்கிட்டு டிபி வச்சுக்கிட்டு இப்ப சுத்துறான். நான் புது ஐடி நினைச்சு இல்ல, ஆனா அவங்க ஃபேமிலில இருந்து யாரையாவது பனையூர் கூப்பிட்டு இருக்கலாம்.
இந்த வழக்கத்தெல்லாம் கலாச்சாரத்தை மாத்துறாங்க வர வர. பிடிக்க மாட்டேங்குது. சரி, இது கம்பேக்கா இல்ல எப்பயாச்சும் வரக்கூடிய கேமியாவா? இது கேமியோ தான். சரி, இந்த நாள்ல நம்ம வந்து ஒரு நல்ல நாள்ல வந்து நம்மளுக்கு ட்வீட் போட வரல, வேற எதுவும் இல்லை. அந்த முயற்சிக்கு பாராட்டுறேன். நான் நினைச்சேன் நீங்க எலெக்ஷன் முடிஞ்சுதான் வருவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, முன்னாடி வந்துட்டீங்க. இல்ல நம்ம செலிப்ரேஷன் வந்து விஜய் ஃபேன்ஸ் பண்றாங்களே இல்ல, நம்ம பண்ணணும். நம்ம என்ன உறுதிமொழி ஏற்றுக்கிறோம்? இந்த குரூப்புக்குள்ள வரும்போது என்ன ஆனாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட நிலையிலையும் இந்த எலெக்ஷன் முடியும் வரை விஜயை தூக்கி ஏறி மிதிக்காமல் போகக்கூடாதுன்னு உறுதிமொழி நம்ம ஏற்றுக்குமா இல்லையா? அப்படிலாம் இல்லையே. தாராதர மந்திரம் தானே நம்மளுடைய மந்திரம். அந்த மந்திரத்தை வந்து கொள்கையை நம்ம விட்டுட்டு மனசு வருது. இவ்வளவு நேரம் பேசுனது கேட்கல போல இருக்கு. கவிழன் பேசிட்டு இருக்காரு. ஒயிட் பேர் கேக்குதா? இல்ல, ஒயிட் பேர் தான் என்னமோ அப்பவே கொஞ்சம் லைட்டா பிரேக் ஆயிடுச்சு பேசும்போது. பல டைகர்டு வந்திருக்கிறாப்புல யாரோ. ஒயிட் பேர் மறுபடியும் மைக் கொடுத்துட்டேன். விஜய் பிராண்ட்னு ஒருத்தன் வந்திருக்கான், கொடுக்கவா? எந்த நாய் இருந்தாலும் கொடுங்க, விஜயே வந்தாலும் கொடுங்க. பேரை தான் சொன்னேன். இப்ப பேரம் விஜய் பிராண்ட்னு தான் பேரை தான் சொன்னேன். உடனே மைக் கொடுக்க மூடிட்டான். மறுபடியும் மைக் கொடுத்துட்டேன். விஜயே வந்தாலும் கொடுங்க, அவனுங்க எவனும் பேச மாட்டாங்க, கரெக்டா பேச மாட்டாங்க. விஜய் பிராண்ட்னு சொல்லி 1300 ஃபாலோவர். அம்மா பெரிய ஐடி. ரைட், பேசுவான் பாருங்க. விஜய் என்ன முடியல உனக்கு? ஏண்டா டேய் யார்டா பேசுற? மெண்டல். யார்ட்ட பேசிட்டு இருக்க? வாண்ட தான பேசுறேன். விஜய் தான் மெண்டல் இன்னைக்கு தேதிக்கு. சொல்லு மெண்டல் சொல்றா. என்ன முடிய போலையா நீ? எங்கடா செங்கல்பட்டுக்கு வரியா? செங்கல்பட்டுக்கு வரியான்னு கேட்டேன். செங்கல்பட்டுக்கு வரியா பனையூருக்கு வரியா? புரியல என்னதுடா? செங்கல்பட்டுக்கு வரியா பனையூருக்கு வரியாடா? உன் வீட்டுக்கே வரேன்டா, உன் வீட்டுக்கே வரேன்டா. வழக்கண்ண செங்கல்பட்டு தான். நீ கூட விஜய் மாதிரியாடா? எப்பவுமே அடுத்தவங்க வீட்டுக்கு போவீங்களா? அவன் வீட்டுல இருக்க மாட்டீங்களாடா? மத்தவன் வீட்டுக்கு தான் போவீங்களாடா எப்பவுமே? இல்லடா, மத்தவங்க இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதான் உனக்கு வேலை. ஏன்டா உள்ள உன் வீட்டுல உன் வீட்டுல உன் ஒய்ஃப் எதுவும் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போய் பாக்கலாமா திறந்து? நாய் திறந்த மாதிரி அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க புண்டை. ஏய் விஜய் ஃபேன் இல்லடா, அப்படிதானே இருப்பீங்க. அப்புறம் என்ன? எல்லார் வீட்லயும் எல்லார் வீட்லயும் அவங்க ஒய்ஃப் அவங்க வீட்டுல தான்டா இருக்காங்க. விஜய் வீட்டுல ஆமாண்டா, அத பாக்குறது உங்க வேலையா? சரி, வரும்போது அம்மா அப்பா போட்டோ எல்லாம் கொண்டு வா, அதான் ஐடி பாஸ் உள்ள வருது. சரியா? முடிட்டு வேலையை பாடுறா. பொண்டாட்டியை காப்பாற்ற முடியல, தமிழ்நாட்டை இன்னும்டா கதறிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா, இங்க செங்கல்பட்டுல தான் கதறிட்டு இருக்கோம்டா. அங்கவே போ, முட்டு கொடு போ. இல்ல கேஸுக்காவது வருவானா இல்ல ஓடுவானா? ஓடிடுவானா? கரூர்ல ஓடிடுவானா? கேஸுக்காக வருவானா இல்ல கரூர்ல ஓடுன மாதிரி ஓடுவானா? ஓமலதானடா போடணும் ஃபர்ஸ்ட் கேஸ். டேய் டைவர்ஸ் கேஸ் ஏன் மேல போடணும்? என்னை ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஆன்சர். கள்ளக்காதல் நல்லதா கெட்டதா அது மட்டும் சொல்லுங்க. தப்பு கரெக்டா? கள்ளக்காதல் கரெக்டா தப்பாங்க? உன் வீட்டுல பொண்டாட்டி காதல் நல்லதா கெட்டதாடா? புண்டா புண்டால் என்னடா கேக்குற? என்னடா வளர்ற? என்னடா வளர்ற? இன்னைக்குதான் வந்திருக்கிறாப்புல. உங்க அண்ணன மாதிரி அடுத்த வீட்டு பொண்ணு கிட்ட போகாதீங்கடா, உங்க வீட்டு பொண்ணு பாருங்கடா. உங்க அண்ணன மாதிரியே அதான்டா வேலையை போடுறா, வீட்டுல வேலையை போடுறா. அடுத்த வீட்டுல என்ன விஜய் போடா விஜய். இருடா காக்கா இருடா, நான் கேக்குறேன். நீ விஜய் அண்ணாலாம் விட்டுரு, விஜய் அண்ணா விட்டுரு, எல்லாரையும் விட்டுரு. வாழ்க்கையில கள்ளக்காதல் நல்லதா கெட்டது அதை மட்டும் சொல்லு. கள்ளக்காதல் என்ன கள்ளக்காதல்றா? அது எந்த குடும்பமா இருக்கட்டும், கள்ளக்காதல் நல்லதா கெட்டதா? இன்னுமாடா நியூஸ் எல்லாம் நம்பிட்டு இருக்க? உன்னை கேட்டது ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி. சரியா? என்ன சிம்பிள் கேள்வி? இதுல யாரு பேரும் என்னடா? டேய் ஒரு கேள்வி கேட்டா என்னடா சொல்ற? புரிஞ்சிட்டு இருக்க? ஐயா தெரியுமா தெரியாதா? பயப்படாத டேய், பயப்படாம பேசு. ஒரு சின்ன கேள்விக்கு அண்ணன் நான் என்கிட்ட பயப்படணும்? நான் என்கிட்ட ஒன்ன மாதிரி பயப்படணும்? டேய் நேரா ஒரு கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ண முடியல. வேற எங்கயாச்சும் இருக்கா? இல்ல நான் சொல்றேன். என்னமா நம்பிட்டு இருக்கீங்க கேட்டேன். நியூஸ் நம்பிட்டு இருக்கீங்களா கேட்டேன். இல்லடா, நீ என்ன பண்ற?
உட்காரும் போது பார்த்து உட்கார்ற இடத்துல மூளை நசிங்கிட போகுது. ஆமா 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 உட்காந்துல பாத்துக்கோ, இல்லைன்னா கவியன் நாய் வந்து பாத்துக்கோ. மூளை மண்டையில இல்ல, அதனால உட்காரும் போது பார்த்து உட்காரு, மூளை நசிங்கிடும். மூளை நசிக்குமா? சரி சரி சரி. அவனே நாய் கவிரோ டேய் மூளை இல்லாம அப்படிங்கிறான் இங்க bro. இருக்கீங்க ஏண்டா? மூளை இல்லாம தானே நீங்க கதறிட்டு இருக்கீங்க 2 நாளா. விட்டா அண்ணா நைட்டுக்குள்ள யாரையும் தூங்க கவுண்ட் மாட்டீங்க போல. பண்ணக்கூடாது. சரி இல்ல இல்ல அது இல்ல நாங்க இல்ல 2 நாள் விட்டா நைட்டுக்குள்ள தூங்க மாட்டீங்க போலடா. எல்லாம் அமைதியா சரிடா. இருங்க. ஜிப்சியும் ஒயிட் எல்லாம் பேரும் அமைதியா இருங்க, பேசிட்டோம். ஒரு ஆள் பேசுவாரு இப்ப. சொல்லுங்க. மசகுட்டி இருங்க, எல்லாம் அமைதியா இருங்க. டேய் டேய் ஜிப்சியும் ஒயிட் அஜித் பேரும் சொல்றா பேசிட்டோம். சொட்ட. அவன் ட்ரிகர் ஆகுறான். சரி டேய் நீ அழுவுற மாதிரி டேய் இருக்குடா யாரா ஸ்பேஸ்ல. டிக்கறானா நீ? லேய் 2 நாள் நீ நீட் பண்றீங்க. நீ டிக்கறா நான் டிக்கறானாடா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, மூச்சு விடு, கொஞ்ச நேரம் டேய் ஏய் கொஞ்ச நீ நேரம். அமைதியாடா. நீ அமைதின்னு சொல்ற யாரா நீ? வெளிய போடா. ஏ கிராஸ்கல் டேய் முதல்ல வெளிய போடா முதல்ல. டேய் முதல்ல வெளிய போறேன்னு சொல்ற, நீ போடா முதல்ல. யாரா டேய் நீ எங்க தனியா கக்கூஸ்ல பேசிட்டு விழுந்துட்டு இருக்கான்? இருக்க? ஏய் தனியா இவனே பேசிட்டு போயிடுவான் போல, விடுங்க. வெளியே போடா, நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியும். டேய் ஒரு ஆள் பேசுங்கடா, 7 பேர் பேசாங்கடா. சரிடா. பதட்டத்துல வளராத, நிதானமா பேசுறா. சரிடா. ஒரே கள்ளக்காதல் ஒரு நல்லது கேள்வி கெட்டது வேண்டாம். நல்லா டேய் சொல்லு. ஒரே ஒரு நான் அது host உன் தான். ஒண்ணே ஒண்ணு பொண்டாட்டி கேளு, கேக்குறேன். உன் பொண்டாட்டி போய் கேளு. என் பொண்டாட்டி உன் விஜய்டா. பொண்டாட்டி கேட்டா என்ன என் சொல்லுவ? பொண்டாட்டி டேய் என் உன் பொண்டாட்டி பொண்டாட்டிக்கு விஜய்டா. வீட்டுல போய் கேளுடா. டேய் என் பொண்டாட்டி பொண்டாட்டி கேளு. விஜய்டா. அதனால நீ சுத்தின்னு கிடக்குற நீ. என் பொண்டாட்டி விஜய்டா, பனையூர்ல இருக்குடா. இப்ப அதுகிட்ட நான் கேக்குறேன். ஏமா உன் பொண்டாட்டி அதுகிட்ட நான் விஜய் கேக்குறேன். பனையூர்ல இருக்கா? என்னடா சொல்ற? அவன் தான் டிவிக்கு கட்சி தலைவன். அவன் தான் என் பொண்டாட்டி. சொல்லு. புரியல என்னது? கேக்கல. கவுண்டர் யோசிக்கிறான். இல்ல அஜித் இல்ல அஜித் பண்ண மட்டும் இந்த Counter சில்வர் யோசிக்கிறான். மாத்தி வச்சுக்கான் தெரியுமா? Counter யோசிக்கிறான். அது மாதிரி வச்சுக்கோ Counter சரியா யோசிக்கிறான். வீட்டுல. உனக்கு கவுண்டர் கூட போட தெரியலடா, போரிங்கா இருக்கும்டா கீழே கேக்குறவங்களுக்கு. அதனால வாயை துற, நாங்க போடுறோன்றோம். போடு போடு வாய் ஆகட்டு. எங்க அவன் வந்துட்டான். அவன் கேக்குறத கொடுக்காதீங்க, அவன் அதுக்கு தான் வந்திருக்கான். வந்து போடுறா. இல்ல கரெக்டா செய்யுங்க, மனுஷன் மாதிரி செய்யுங்கடா. இந்த குரல பாருங்க மாதிரி சுத்துறீங்க. எங்க அவன் கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டான். 2 பேரும் தனியா கனெக்ட் பேச இது விஜய் மாதிரி சிரிக்கணுமாடா உனக்கு? நான் விஜய் அண்ணாவை பத்தி பேசவே இல்லப்பா. நார்மலா கேக்குறேன் ஒரு வாழ்க்கையில. வாழ்க்கை அவர் வாழ்க்கை நீ என்ன இது பண்ற? ஓ வாழ்க்கைய பாடுற. ஓ வாழ்க்கைய குண்டி நாரிட்டு இருக்கு, அவர் வாழ்க்கை பாக்குற. கொன்னுட்டு கட்டின பொண்டாட்டிக்கு உண்மையா இல்ல, அப்பாவுக்கு உண்மையா இல்ல, புருஷனுக்கு உண்மையா இல்ல, பசங்களுக்கு உண்மையா இல்ல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை, மானங்கட்ட வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் உன் வீட்டுல எப்படி இருக்கு பாடுறா. உன் வீட்டுல காலையில இருந்து ஏதாவது சாப்பாடு போட்டாங்களா? சாப்பாடு போட்டாங்களா? அப்படி பேசிட்டு இருக்கு. டேய் எனக்கு எல்லாம் பொண்டாட்டின்னு இருந்தேன்னா நல்லா அப்படியே அப்படி தங்க மாதிரி அப்படி தாங்குவேன்டா. இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துலாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன். வேணா எனக்கு பொண்ணு போறேன். ஜிப்சியே அப்புறம் பேசல பேசிடணும். ஜிப்சியே ஒயிட் பியர் 2 பேருக்கு டைம் கொடுத்துறேன். நீங்க 2 பேரும் மட்டும் பேசிங்க. ஏங்க இவன் பைத்தியங்க. அவங்கள்ட்ட போய் என்ன பேசுறது? இவன்கிட்ட போய் பேசிட்டார். இல்ல வித்தியாசமா ஒரு பீஸ் வேணும் கேட்டாரு. ஜிப்சி கொடுத்துட்டேன். ஜிப்சி எடுத்துங்க. ஏங்க அவன் உங்களை தனியா கூட்டின்னு போறதுக்காக வந்து பேசின்னு இருக்கான். நாங்க என்ன புரியல. ஒயிட் பியர் கூப்பிடுறா. டேய் விஜய் ஃபேன் ஜிப்சியை கூப்பிடு. தில்லு இருந்தா ஜிப்சியை கூப்பிடுறா. ஒயிட் பியர் தொடரா பாப்பா முடிச்சா. அவர் கத்திரிக்கோளோட வருவாரு. ஜிப்சி ப்ரோ எடிட் பண்றாரு டக்குன்னு. டேய் இருக்கியாடா? வாட்ஸ்அப்ல வாசிச்சிட்டு இருக்கான் என்ன கவுண்டர் கொடுக்கறதுன்னு. கடவாக்கி கவுண்டர் கொடுக்குறியாடா? இல்லடா இல்ல நம்ம விஜய் அண்ணா இந்த மாதிரி ஒரு பர்சனலா கூட போவேனா. நார்மலா லைஃப்ல துரோகம் பண்ணக்கூடாது, அது கெட்டது. ஏமாத்த கூடாது, அது கெட்டது. அந்த மாதிரி கள்ளக்காதல் நல்லதா கெட்டதா அந்த டிபேட்டுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைய பத்தி பேசிட்டு போயிடலாம். அரவிந்த் சார் இப்ப பேசுங்களேன். வேணும் கேட்டீங்களா ஒரு பீஸ் இதா இருக்கிறானே இவனை வச்சு செய்யுங்க. ஆமா இவனுக்கு ஒரு வாழ்க்கை பாடம் சொல்லி கொடுங்க. என்னங்க ஒரு காக்கா கூட்டுருவாங்கன்றீங்க. கூட்டு வந்தது மைக்ல உட்கார்ந்து இருக்கிறான். யாரும் பேசாம இருக்கிறீங்க? அவனே மியூட். டே இந்த லெஃப்ட் சைடு பாட்டம்ல ஸ்பீக்கர் சிம்பிள் வந்து ரெட் கலர்ல இருக்கும், அது ஆன் பண்ணு. நீங்க மியூட் எவரிவன் போட்டீங்களா? அதுக்கப்புறம் அவன் தனியா கத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் என்னடா மீட்ட போட்டுட்டு இருக்கீங்க? டேய் மியூட் போட்டு வருது.
ஏன்டா டேய் மீட் போடுறீங்க? பேசக்கூட முடியலடா அவனால. மீட் போட்டுட்டு இருக்கீங்க. மியூட் கூட இவனுக்கு எடுக்க தெரியாதா? மாப்பிள்ளைய கக்கூஸ்ல டேய் தாப்பால் டேய் போட்டு கல்யாணம் பாத்துடா. யாருக்கு பாத்ரூம்ல கக்கூஸ் போற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க. கர்றன்னு. கபிலம் ப்ரோ ஜிப்சி ப்ரோ கனெக்டிங்ல போயிருக்கு. கபிலம் ப்ரோ ஜிப்சி ப்ரோ அவுட் வெளியே தூக்கி விட்டுருச்சு. டேய் போங்கடா முத. ஃபர்ஸ்ட் காலைல பெஸ்ட் வெளியே போயிட்டு வாங்கடா. இங்க வந்து குசு போட்டுட்டு இருக்கான். ஏங்க இவனே விஜய் நான் அடிக்கதாங்க வந்திருக்கான். இவன் வந்து காப்பாத்த வந்தானே தெரியல. டேய் எனக்கு ஒரு ஸ்பெல்லிங் உனக்கு தெரியலடா. டேய் இவனே நான் உனக்கு எழுதிட்டு இருக்கிறேன் சொல்றியா? இவனே டேய் விஜய் ஸ்டீஃபனே டேய் நண்பா வா நண்பா. டேய் எனக்கு ஒரே ஒரு ஸ்பீக்கர். டேய் எனக்கு ஒன்னே ஒன்று ஸ்பெல்லிங் தெரியலடா, சொல்லி கொடுறேன். பொண்டாட்டி ஸ்பெல்லிங் சொல்றேன். பி இங்கிலீஷ்ல பி. டேய் பி என்ன அடுத்து என்ன வார்த்தை வரும்? ஓதெல்லாம் வரும். தமிழ்ல கேளுங்க ஸ்பெல்லிங். இங்கிலீஷ்ல கேட்டு டேய் தமிழ்ல ஸ்பெல்லிங் சொல்றா. டேய் 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 தமிழ்ல ஸ்பெல்லிங் சொல்றா. பொண்டாட்டிக்கு ஸ்பெல்லிங் சொல்றா தமிழ்ல. டேய் இப்ப மைக்லாம் ஆன்ல தான் இருக்கு, பேசு. நண்பா டக்குன்னு சாட் ஜிபிடில போடுங்க நண்பா. டேய் பொண்டாட்டி ஸ்பெல்லிங் தானடா கேக்குறேன். இப்ப வந்து எங்களுக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை பொண்டாட்டி, அதானடா. டேய் ஜிப்ஸே பேச சொல்றா. டேய் அது எப்படி கரெக்டா இல்லாத ஆளை பத்தி கேட்டுட்டு இருக்கற நீ? ஒயிட் பேர் ஆளா தெரியல உனக்கு? அவரு வந்து பொண்டாட்டிக்கு ஸ்பெல்லிங் கேட்பாரு. கேக்குதா? டேய் கேக்குதா? டேய் பொண்டாட்டி ஸ்பெல்லிங் சொல்றா. பொண்டாட்டி எதுக்கு நான் சொல்லணும்? நீ என்னடா படிச்ச? நீ என்ன படிச்ச? என்னடா படிச்சே கிழிச்சியா? நீ படிச்ச கிழிச்சியா சொல்லு. டேய் இல்லடா நான் மெசேஜ் டைப் ஒண்ணுமே தெரியாதவன ஏன்டா நீ ட்விட்டர்ல ஏன்டா வர? தெரியலடா. போய் வேலைய பாருடா, போய் படிடா, காலேஜ் போய் படிடா, இல்லனா பால்வடி போய் படிச்சுடா போ. காசுலடா ஸ்பெல்லிங் கூட தெரியாம வந்திருக்கான். டேய் தெரியலடா. சரி நீ சொல்ற ஹெல்ப் பண்றா. டேய் படிக்க தெரியாதவங்களுக்கு படிச்சவங்க ஹெல்ப் பண்றது இல்லையா? சொல்லி கொடுடா. இந்த உதவி கூட பண்ண மாட்டீங்க. டேய் அதான்டா போய் பால்வடி போடுறா. யூகேஜி சேர்றா போடா. பால்வடி போ. பால்வடி போனா ஒண்ணொண்ணா கத்துக்கிட்டு வா. சரியா? அது நாளைக்கு பண்ணிக்கிறேன்டா. இப்போதைக்கு எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்றா. பொண்டாட்டி ஸ்பெல்லிங் சொல்லு. டேய் இன்னைக்கே போடா. நாளைக்கே போயிடாதடா. சரியா? டேய் அதெல்லாம் பாத்ரூமாடா. உடனே போறதுக்கு உடனே பாத்ரூமாடா. உடனே வரதுக்கு போறதுக்கு பொண்டாட்டி ஸ்பெல்லிங் சொல்றா. வாரியரா இருக்க மக்களுக்கு ஒரு போக மாட்டியா? ஏன் உடனே வராதா உனக்கு? வாழைப்பழம் சாப்பிட வரும். வாழைப்பழம் சாப்பிடு. 2-3 பலாப்பழம் சாப்பிட வரும். பலாப்பழம் சாப்பிட்டா வருமாடா? சரி ஓகே நீ வாழைப்பழம் சாப்பிடு, நான் பலாப்பழம் சாப்பிடுறேன். சரி நீ இப்ப பொண்டாட்டி ஸ்பெல்லிங் சொல்ற. நான் அதுக்குதான் சொல்லணும். டேய் பொண்டாட்டிடா. எனக்கு பொண்டாட்டின்றது எனக்கு தமிழ் எழுத வரலடா. சொல்றா எனக்கு. பக்கத்துல கேள்றா, எனக்கு தெரியாதா? அப்போ டேய் இல்லடா உனக்கு இப்ப தெரியாதா? நீ படிக்கலையா? எல்லாத்துக்கும் பக்கத்து நானும் சொல்றது அது அந்த அளவுக்கு நீ இது இல்லடா. ஒட்டு கிடையாதுடா. நீயோ டம்மிடா. தெரியாதா மக்கா? நீயோ டம்மிடா. ஒட்டு கிடையாது. என்ன கலெக்டர் ஆபீஸ்ல என்ன கக்கூஸ் கழுவுறியா? ஆமாண்டா. ஒயிட் பியர் ப்ரோ இப்படி எல்லாத்துக்கும் ஆயா வேலை பார்த்துட்டு இருக்கியா? இப்படி எல்லாத்துக்கும் பக்கத்து ஆயா குட்டி கொடுத்துட்டியா? டைவர்சிட்டி ஜாஸ்தி கக்கூஸ் கழுவுறீங்கன்னு பாத்துல இருக்கேன்டா. டேய் உன் நாத்த இங்க வரைக்கும் அடிக்கடா. பஸ் குண்டி கழுவிட்டாடா. காலைல வெளிய போயிட்டு குண்டி கழுவுனே அடியாடா. பாத்ரூம் கிட்ட போய் மோந்து பாத்தியா? ஏன் கிட்ட போய் மோந்து பாத்தியா? ஒரே டர்ட்டி ஆபீசர் அங்க போய் இங்க வரைக்கும் வாட அடிக்குதா? டேய் ஸ்பேஸ்ல வந்து ஏன்னா நார் அடிச்சிட்டு வாசனை வருதா? இல்ல நீங்க ஒழுங்கா கழுவுல அதனால உனக்கு வாசனை வருது. நாங்கெல்லாம் போன்ல விருதுநகர்ல தண்ணி குடிச்சியா? எப்படி இருந்தது? டேஸ்டா இருந்ததா? இவன் ஒழுங்கா கழுவாம வாசனை வருதுன்னு நம்ம கிட்ட போன் பண்ணி பேசிட்டு இருக்க. ஸ்பேஸ்ல டேய் பொண்டாட்டி ஸ்பெல்லிங் சொல்றா. டேய் அதானே போய் படிச்சுவாடா. பால்வடி படிச்சுவாடா. படிக்காம என்ன ஸ்பேஸ்ல வர? இல்லடா இதுல ஒரு பேச வர கத்துக்குறா. ஏன்டா இரு ஒருத்தர் வந்து சாப்பாடு கேக்குறாரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது நல்லதா கெட்டதா? பசியில இருக்காரு. நீ உண்மையான மனிதனான்னு முதல்ல பாக்கலாம். ஓட்டான்டா போயிட்டான். கேக்குற கொஸ்டின் கேட்டா கூட ஓடிட்டா. எப்படிடா பொண்டாட்டின்னு ஒரு வார்த்தைக்கு அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன். அது குத்தமா? அது தப்பா? கபிலம் ப்ரோ இப்படியேதான் எல்லாரும் பக்கத்து வீட்டுல போய் கேட்டிருக்காங்க. அதனாலதான் இப்ப எல்லாம் நாட்டுல டைவர்ஸ் அதிகமாயிருச்சு.
அரவிந்த் சார் இனிமேல் காக்கா வேணும்னு சொல்லி இனிமேல் மைக்க வாங்கி சொல்லுங்க, அப்படியே வாயிலே அப்புறம் பாருங்க கட்டுப்பாயிரும். ப்ரோ டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இது நான் உண்மையா கண்டிக்கிறேன். இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஜிப்சி ஒயிட் பியர் இவங்க 2 பேர் தான் பேசணும், யாரும் போயிட்டு அதான் ஜிப்சி போயிட்டாரு. அந்த இடத்துல தான் உங்களை ரீஃபில் பண்ண. எங்க ரீஃபில் பண்ணீங்க? ரீஃபிலும் பண்ணல, சும்மா ஏதாவது பேசணும் பேசாது. அப்ப ஜிப்சி இல்லதான் பேசணும், ஜிப்சி தான் பேசக்கூடாது. இது ஏன் 2 அவருதான் கோச்சிக்கிட்டாரு. சரி இப்ப புது பீஸுக்கு அது ஒரு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் திடீர்னு என்னன்னு தெரியல, அவருக்கு நெட்வொர்க் பிரச்சனைன்னு தெரியல. சரி அந்த இடத்துல அரவிந்த் சார் ஒயிட் பேர் கொடுத்தேன். அரவிந்த் சார்ன்ற வாயை மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்காரு. அதனால அந்த இடத்த நான் ஃபில்அப் பண்ணிட்டேன். சரி நான் அப்பதான் வெளியில போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தேன். நீங்க அதாவது நீங்க கரெக்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்ப நம்மளால பேச முடியாதோ அந்த நேரத்துல அரவிந்த் கூப்பிட வேண்டியது. அரவிந்த் சார் பேசுங்க வேண்டியது. அதாவது சில பேர்ட்ட தாங்க நம்ம பேச முடியும். இதெல்லாம் நீங்க டீல் பண்ற ஆளுங்க. உங்களுக்கு எப்படி வேணும்? விஜய் வேணுமா? ஆமா, டைரக்டா நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம. இவங்க எல்லாம் சும்மா கீழே இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பேசி நாட்டாம டீச்சர் அரவிந்த் சார் நீங்க தான் அந்த பங்காளியா? யாரு? நானா? இது வேறயா? அவன் பேச வந்தான்ல, பேச வந்தவன்ட்ட நீங்க என்னன்னு அவன்கிட்ட புரிய வைக்க போறீங்க, இல்ல அவன்கிட்ட என்ன கேட்க போறீங்க? அவன் நம்மள ஏன்டா கதை கேட்டு அவனை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அவனுக்கு புரிய வச்சுடா பண்ணிட்டு இருக்கிறோம். அவனை வச்சு ஜாலியா அவன் காண்டா அவன் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் கூட புரிய வைக்கணும்னு பேசுறேன். அவன் காண்டாகணும் அவ்வளவுதான். நமக்கு அவன் எப்படி டக்குன்னு மேல எப்படி டக்குன்னு போனான் பாத்தீங்களா? வந்தான், உங்களுக்கு என்னடா அது பாட்டு நடந்துட்டு போகுது அப்படின்னா பாத்தீங்களா எப்படின்னு. ஆனா அவங்க எல்லாம் ஒரு தனி உலகத்துலதான் இருக்காங்க. தனி உலகம், தனி வாழ்க்கை. நாளைக்கு வேற டேக் போட போறாங்க. சேவ் கள்ளக்காதல், சேவ் பாலஸ்தீன், சேவ் இஸ்ரேல் எல்லாம் போயிட்டு சேவ் கள்ளக்காதல் தான் பார்க்கணும் இவனுக்கு. இல்ல இதுல ஒருத்தர் வேலையெல்லாம் டிவிக்கேல நான் என்னோட சேவை தேவைப்படுது, இந்த வேலை எனக்கு வேணாம் ரிசைன் பண்ணிட்டே வந்திருக்கிறானு. நானா இப்ப புதுசா யாரெல்லாம் போய் டிவிக்கேல ஜாயின் பண்றாங்களோ அவங்க எல்லாம் நீங்க நோட் பண்ணலாம் பர்சனலா. ஏன் டிவிக்கேல போய் சேர்ந்துட்டீங்களா? டிவிக்கேல சேர்ந்து 6 மாசம் ஆகுது. எப்படி அண்ணனுக்காக என்னால முடிந்த சேவைகளை பண்ணிட்டு இருக்கேன். அண்ணனுக்கு பல சேவைகள் தேவைப்படுமே ஜிப்சி ப்ரோ. ஒயிட் பேர் அங்க பேசும்போதெல்லாம், பொதுவா ஒயிட் பேர் இங்க பேசும்போதெல்லாம் அங்க விஜய் ஃபேன்ஸ் சில பேர் செம்ம காண்டாவானுங்க அரவிந்த் சார். முக்கியமா அந்த சச்சின், அவன்லாம் செம்மையா ட்ரிகரான். மான்ஸ்டர் சச்சின் எல்லாம் செம்மையா ட்ரிகரான். சச்சின் மானஸ்தான் சொல்ல முடியாது, ஆனா சும்மா சொல்றேன்னு வச்சுக்கோங்க. பயில எடுத்துட்டு வரலன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் பார்க்க கபிலன் ப்ரோ எனக்கு ஒரு 3-4 நிமிஷம் கழிச்சு நீங்க பேசுறத எப்பவுமே எனக்கு அது கேட்க மாட்டேங்குது. நானும் அதனாலதான் வெளில போயிட்டு உள்ள வரேன். அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. என்ன கொஞ்சம் சொல்றீங்களா? எதனால அப்படி ஆகுது தெரியலையே. நீங்க ஒரு நெட் இருக்கும் இல்ல கேட்ச் கிளியர் பண்ணி இல்ல அது அந்த ப்ராப்ளம் எனக்கும் இருக்கு. திடீர்னு கேட்காது நான் பேசுறது, அதனால வெளியே போயிட்டு வர மாட்டா இருக்கு. அதனாலதான் கபிலன் ப்ரோ நான் வெளில போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் அது கேட்க மாட்டேங்குது நீங்க பேசுறது. எப்பயோ நான் ஸ்பேஸ் போட்டு ஏதோ என்ன வெளில தள்ளாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கிறேன் நானு. இப்ப இந்த பக்குக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியலையே. நேத்து தான் ஒயிட் பேர் ஸ்பேஸே போட முடிஞ்சது. அதுக்கு முன்னால மொசகுட்டி தான் போட்டிருந்தாரு தொடர்ந்து ஒரு 5 நாள் 1 வாரமா. என்ன பேசுறீங்க? கண்டென்ட் அப்பப்ப கொடுக்குறான். கண்டென்ட் வர்றேன். நீங்க மட்டும் ஸ்பேஸ் இவரை விட்டு போட்டு நான் போட்டேன்னா என்ன வெளில தள்ளி விட்டுருது, ஹோஸ்ட் என்னைய வெளில தள்ளி விட்டுருது. அதனால சரி மொசகுட்டி நீங்க போடுங்க அப்படின்னா மொசகுட்டி 2 நாள் போட்டு அப்படியே வழக்கமாக மொசகுட்டி என்ன பண்ணுவார், போட்டு அப்படியே உட்காந்துருவார்ல. அந்த மீதி 3-4 நடிகை யாருன்னு தெரியுமா? தெரியல. ஆனா ஒயிட் பேர் ஒரு மேட்டர் ஒண்ணு சொல்லிடுறேன். ரொம்ப அடி வாங்குறாராம் மொசகுட்டி வீட்டுல. அப்படியா? ஆமா. அதெல்லாம் என்கிட்ட புதுசா சொல்றீங்க பாருங்க, நீங்க பழைய
இல்ல நீங்க தனியா இல்லன்னு சொல்ல வர ஒயிட் பேர். ஓ ஓகே 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 ஓகே. இல்ல அதனாலதான் நானு ஒரு பர்பஸ் இருக்கணும். இப்ப வந்து போனா பாத்தீங்களா, ஆமா இவங்கெல்லாம் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி திருந்தாங்க. இதுக்கப்புறம் திருந்திருவானுங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லா சில்ட்ரன் எல்லாம் திருந்தாத கேஸ் தான். அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் திருந்தாது. அறிவு இருக்கிறதெல்லாம் இந்நேரம் மாறிட்டு இருக்கு. ஆமா ஒயிட் பேர் ப்ரோ, அதான் நானும் முடிவு பண்ணிட்டேன். இத பத்தி பேசுறதே கிடையாது வீட்டுல. கரும என்னத்தையா பண்ணி தொலைஞ்சிட்டு போங்க அப்படின்னு. எவனா டேய் போட்டா உன் தலையெழுத்து. ஆனா என்கிட்ட கேட்டா நான் சொல்லிடுவேன். நான் ஒரு மளிகை கடையில கூட போனேன், இந்த மாதிரி விஜய் வந்து காப்பாத்தணும். விஜய் நீங்க ஏன் காப்பாத்துறீங்க, அவதான் பல கோடி வச்சிருக்கேன். அவர் சொன்னாரு இல்ல அவர் வரலன்னா அவர் ஏதோ பண்ணிருவாங்க. அவெல்லாம் பிரைவேட்டா பிளேன் வச்சிருக்கான், டெல்லியில இருந்து எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, நீங்க என்ன போய் காப்பாத்த போறீங்கன்னு. இல்ல வரணும் தமிழ்நாடுமா. இப்ப நான் சொன்னேன் எல்லா ஆட்சியிலையும் எல்லா இதுலயும் ஊழலும் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு எக்கனாமிக்ல யார் நல்லா பண்றாங்களோ அதுதான் நம்ம பார்க்க முடியும். விஜய் விஜய்ன்னு சொல்லாதீங்க, நாளைக்கு பினான்ஸ் மினிஸ்டர் புஷ் ஆனது போடுவீங்களான்னு கேட்டா இல்ல புதுசா யாராவது எடுப்பாங்க, யாராவது எடுப்பாங்கன்னு சொல்லாதீங்க. அவனுக்காக மட்டும் நீங்க போடுறதா இருந்தா கூட அவனே எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அறிவு இருக்க எவனாவது கூட இருந்தாதான் மக்கள் கொஞ்சம் என்ன மாதிரி ஆளுங்களாம் ஓகே. இப்ப இதுல வந்து பிடிஆர் இருக்காரு, அதுல வந்து இவர் இருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போதும் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல யாராவது ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு ஒரு இது இருக்கும். அது சுத்தமா இல்லை. வெறும் டைலாக்ஸ் மட்டும் பார்த்துட்டு நீங்க சினிமா பாணிலேயே நீங்க யோசிக்க கூடாது. அது வந்து 5 இயர்ஸ்ன்றது வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஐயா நீ வேலை சரியா செய்யல அவர்கிட்ட மாத்தி கொடு அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த 5 இயர்ஸ் பண்ற எல்லா கொலாப்ஸும் நம்ம தலையில தான் வந்து முடியும். அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல எனக்கு பெருசா கான்ஃபிடென்ட் இல்லை அவங்க சைட்ல, அதனால நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு. பட் ஆனா அந்த அளவுக்கு வந்து யோசிக்காம இது ஏதோ யாரோ வந்து காப்பாத்து, அவனே மொல்ல மாதிரி தலை பண்ணிட்டு சுத்தின்னு கிடக்குறான். இன்னைக்கு இப்ப இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன அவரை பார்க்கல. அப்ப எங்க வச்சுக்கிறாரு பாப்பா மூஞ்ச. ஜலட்டோ அன்னைக்கு இனிமே நம்பல இத பேர் ஒயிட் பேர் வண்டாப்ல பாரு. வணக்கம் வணக்கம் ஒயிட் பேர் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இந்த ஒயிட் பேர் இந்த பொன்னின்றவங்க உங்களை பத்தி விசாரிச்சாங்க இன்னொரு ஸ்பேஸ்ல. ஒரு வாட்டி வந்து பேசினாங்களா அவங்க தானே? ஓகே ஓகே ஓகே. எங்க ஒயிட் பேர் ப்ரோ எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க என்ன அட்மினிஸ்ட்ரேஷனை தவிர மத்த எல்லாத்துலயும் நம்பிக்கை இருக்கும், எனக்கு அவன் மேலேயே நம்பிக்கை இல்லை, நீங்க என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்ல மட்டும்? இல்லங்க, இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறாருல, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எதுவோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் அவருக்கு. இப்ப அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்ல முடியாது. இவங்க ஜிடிபி வந்து டிஎன் ஜிடிபி இப்ப அதிகமா இருக்கு, 11% இந்தியால 1 அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க லெவல்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அதுவும் நீங்க வந்து அப்போசிட்ல இருந்து பேசுற மாதிரி இருந்தா யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு கேட் போட்டு மூடிடுவாங்க, அவங்க மைண்டுக்குள்ளேயே அது போவாது. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நீங்க பாயிண்ட் சொல்லணும், அவங்க கூட இருந்தா நீங்க பேசணும். எனக்கு வந்து நான் அதை ஃபோர்ஸ் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன். ரியலிஸ்டிக்கா ஓகே, ஒரு மளிகை கடைக்காரர் என்ன யோசிக்கிறாரு, வந்தா இதுவாயிடும், ஒரு இந்த சேவியர் மைண்ட் செட்ல சொல்ற இது அந்த செய்திகள் வந்து போய் சேரும் போது அவங்க அப்படி நினைப்பாங்க. பட் அவங்க பார்க்க வேண்டியது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு பிரச்சனை வந்தா ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும். கவர்மெண்ட்ன்றது வந்து சும்மா எடுத்து இந்தப்பா பையன் அழகா இருக்கானே இந்த கொஞ்சம் கஞ்சா அடிப்பான் அந்த மாதிரி இருக்க கூடாது, அழகா இருக்கான்னு எடுத்து கொடுத்துடக்கூடாது. அழகா இருக்கிறதே வந்து உனக்கு பிடிச்சிருக்கலாம், பட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட குவாலிட்டி வந்து ஒரு பியூட்டிலயோ ஒரு ஸ்பீச்லயோ தெரியாது, நாலேஜ் தான். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்றது கம்ப்ளீட்லி ரிலேயிங் ஆன் நாலேஜ். அது இவர் அழகா இருக்காரு, இவர் வந்து இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டரா போடலாம் அப்படிலாம் போட முடியாது. அந்த அந்த யதார்த்தமும் அவங்களுக்கு தெரியணும்ல. அவங்க யோசிக்கிறாரு யோசிக்கல ரெண்டாவது, அவருக்கு ஏதோ ஒரு 2 பாயிண்ட் என்னால சொல்ல முடியும், அவ்வளவுதான். நம்ம ஃபோர்ஸ் பண்ற மாதிரியும் இருக்காது. நான் ஃபோர்ஸ் பண்ற இதுலயே இல்லை, இதுக்கப்புறம் நீ திருந்தலைன்னா இதுக்கப்புறம் திருந்தாத கேஸ் தான், அதெல்லாம் நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. போடுறது போடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
இந்த பஞ்சாயத்துல நடுவுல இந்த பஞ்சாயத்துல நடுவுல வந்து இந்த வேலூர் மாவட்டத்துல வந்து ஒரு காமெடி பண்ணான். மறந்துட்டாங்க, அந்த காமெடியை டோட்டலா மறந்துட்டாங்க. இப்ப என்னன்னா இதுக்கு ஆக்சுவலி அவன் பொருளை எடுத்து அவன் கையில கொடுத்தாச்சு. என்னன்னா நான் ஒண்ணு பேசுவோம், அதை பத்தி எல்லாரும் பேசணும்னு நினைப்பான். அவன் வேலூரை பத்தி நம்ம அடுத்த கூட்டம் போடுற வரைக்கும் அதை பத்தி பேசுவாங்க, சோசியல் மீடியா முழுக்க அதை பேசுவாங்க நினைச்சிட்டு இருந்தான். திடீர்னு அண்ணி உள்ள இறங்கி ஒரு டோட்டல் சோசியல் மீடியாவே திருப்பி விட்டுருச்சு. அது ஓகே, நீங்க வந்து ஒரு பெரிய கட்சியா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா பர்சனல் இது பண்ணது தப்பு தான் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம்னா அட்லீஸ்ட் ஒரு அந்த மனு படிச்சீங்களா இல்லையா? அந்த அம்மா கோர்ட்ல கொடுத்த மனு படிச்சீங்களா? படிச்சேன். நியூஸ்லயும் பார்த்தேன், இங்கிலீஷ் நியூஸ்லயும். அதுல ஏதோ நோய் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க, இப்ப தெரியுங்களா? இல்ல, நான் வந்து அதுக்குதான் காலையில இருந்து ஆயின்மெண்ட் தேடி இருக்கேன். எல்லா மெடிக்கல் பார்சல் போட்டு விடலான்ட்டு, ஆனா கிடைக்க மாட்டேது. இல்ல இத வந்து சொன்னா அவனுங்க இதையும் எல்லாமே நம்ம வந்து அப்போஸ் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணி பேசணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்கிட்ட வந்து வேலைக்கு ஆகாது. பட் பொதுவா யோசிக்கிறேன் வந்து, இது நம்ம குடும்பமா இருந்தா என்ன ரியாக்ட் பண்ணுவோம், இவர் பண்ண தப்பா கரெக்டா, அதுதான் நீ பேசிட்டு போயிடலாம். அவனோட பையனுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் அவங்க பொண்ணுக்கும் தான் அந்த விஷயம் தெரியும், என்ன நடந்தது இம்பாக்ட். இல்ல எனக்கு என்னன்னா எனக்கு இவன் அந்த அம்மா சைக்கோ லெவல்ல ஒண்ணு சொன்னாங்க. ஜன்னல்ல நின்று ஒரு 4 மணி நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானா, ஜன்னல் படத்துக்கு நின்று.